கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் வெட்டக்கூடிய வாளிலும் மேலானது, கூரிய வாளிலும் மேலானது. அது ஆற்றல் மிக்கது, வல்லமை நிறைந்தது, இருபுறம் வெட்டக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அது கடவுளுடைய வார்த்தை. அந்த கடவுளுடைய வார்த்தை இன்னைக்கு நாம் இணைந்து சிந்திக்க போகிறோம். ஒரு சின்ன டிராவல், இயேசு ஆண்டவரோடு ஒரு சிறு பயணம். அந்த பயணத்தில் ஏற்கனவே யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னால் இயேசுடைய 12 சீடர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு அருமையான ஒரு மாலை நேரம். கற்பனையில் வச்சுக்கோங்களேன், ஒரு சூரியன் சாயக்கூடிய மாலை நேரம். அப்போது அந்த முழு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லி ஓரளவு அவர் சோர்ந்து களைத்திருக்கிறார். அப்போது அவருடைய சீடர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே இன்னைக்கு பூரா அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டீங்க, நிறைய பேரை குணப்படுத்திட்டீங்க, நேற்று சொன்னது போல் நிறைய ஓமைகள்லாம் சொல்லிட்டீங்க. இது நாம் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம், நாம் வாங்க மறுகரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இயேசுவை கூப்பிட்றாங்க. அப்போது அங்கிருந்த மக்கள் எல்லாரும் அவரை அனுப்பி வைக்கிறாங்க. இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகில் பயணம் செய்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து ஒரு சில பேரும் வேறு படகுல பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு பெரிய காற்றடிக்கிறது. அந்த காற்றடிக்கிற பொழுது இயேசுடைய மனநிலை என்ன, சீடர்களுடைய மனநிலை என்ன, இயேசு என்ன செய்து கொண்டிருந்தால் சீடர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத நாம் ஒரு சின்ன ஒரு ஒப்புமையோடு அல்லது ஒரு அந்த நிலையில் நாம் சிந்திக்கலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இந்த ஒரு மைய கருத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பயத்தை பயமுறுத்துங்கள். நீங்கள் கூட ஒரு சொல்லி பார்க்கலாம், பயத்தை பயமுறுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பயம்ன்ற வார்த்தை அல்லது இந்த பயம் அப்படின்ற அந்த கான்செப்ட் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் விரவி காணப்படுகிறது. எல்லாரும் ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம பயப்பட தான் போகிறோம். நான் பெரிய பலசாலி, தைரியசாலி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். எனக்கு ஒரு சின்ன பயம். 2018 வருஷம் நான் முதல் முறையாக நான் விமானத்தில் பயணம் செய்தது எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. அப்போது எங்கள் மறை மாவட்டத்தில் இருக்கிற என்னுடைய பங்கு தந்தையாக இருந்த ஃபாதர் டெல்லஸ் அப்படின்னு ஒரு குருவானவர், நல்ல மறையுரையாளர், அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சர்னு வச்சுக்கோங்களேன். அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். தம்பி, இந்த மாதிரி நான் மலேசியாவுக்கு போகிறேன், நீங்களும் வாங்க, வந்து ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கிற ஒரு பயிற்சி நீனும் பெறலாம், வா தம்பி அப்படின்னாரு. அப்போது ஃப்ளைட்டில் போகிற அனுபவம் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் சரி என்று சொன்னேன். அப்போது இந்த நாட்கள் நெருங்கி கொண்டே வந்துச்சு. 5 நாள், 3 நாள், 2 நாள் அப்படி நெருங்கி வரும்போது நான் அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் எப்படின்னு இருக்கும், எப்படி மேலே போகும்போது காதெலாம் அடைக்குமானே, வெளியில் எட்டி பார்க்க விடுவாங்களானே, அது வந்து ஆடுமானே அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வியில் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், 4 நாள் தானே இருக்குது, இன்னும் 2 நாள் தானே இருக்குது, வா, வந்து நீனும் அந்த அனுபவத்தை நீ நேர பார்த்தா தான் தம்பி உனக்கு தெரியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத அப்படின்னு சொன்னார். அந்த ஃப்ளைட்டில் ஏறி முதல் நாள் அந்த முதல் பயணத்தில் உட்கார்ந்து போன நினைவு இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என் மனசு பட்ட பாடு, அந்த பயம் ஞாபகம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பயம் இல்லாமல் போய்விட்டது. அதுபோல் என்னுடைய நண்பர் ஒருவர், நல்ல ஒரு மறையுரையாளர், அவர் ஒரு முறை நான் எதிர்பார்த்த விட பயங்கரமாக அன்னைக்கு ஒரு பிரசங்கம் வச்சுருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட பார்த்து கேட்டேன், நண்பா பியூட்டிஃபுல்டா, ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுடைய மறையுரை, மனசை தொடரக்கூடிய அளவு இருந்துச்சு, அந்த வார்த்தை ஜாலங்கள் நீங்கள் சொன்ன விதங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சகோதரா அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். பயம் இல்லாமல் பேசுனீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், பயம் வெளியில் தெரியல, எல்லாம் உள்ளே இருந்துச்சு தம்பி அப்படின்னு அவர் சொன்னார் என்கிட்ட. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த பயம் இருக்கத்தான் செய்யும். ஒரு சில பேருக்கு உயரத்தை கண்டா பயமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு தண்ணியை கண்டா பயமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு இருட்டை கண்டா பயமாக இருக்கும், எலியை கண்டா பயமாக இருக்கும், நாயை கண்டா பயமாக இருக்கும். இப்படி எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதற்கு அடிப்படையில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு அனுபவம் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். இதெல்லாம் சைக்கோசோமேட்டிக் ஒரு விதமான ஒரு பாயிண்டிங் தான். அது ஏதாவது ஒரு நேரத்தில் நடந்திருக்கும், அது நம்ம சைக்கோவை போய் அப்படி பிடிச்சி வச்சுருக்கோம், நமக்கு அது ரொம்ப நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பெரிய ஆளாக இருப்பாங்க, பட் ஆனால் இருட்டை கண்டு அவங்களுக்கு ஒரு பயம் வருவதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள்ளே இருக்கிற தேவையற்ற பயத்தை முதல்ல தூக்கி எறிங்க. முதல்ல பயம் இருக்கிறதா, அந்த பயத்தை எதிர்கொள்ள உன்னை நீ தயார்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. அதைத்தான் சீடர்களுக்கும் அவர் அந்த நாளில் சொன்னார். இப்போ பாருங்களேன், முதல் காரியம், வெளியிலிருந்து நம்ம எதுவும் பயமுறுத்தவே முடியாது. ஆனால் வெளியில் இருந்த காரியங்கள் நம்ம பயமுறுத்துது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். உண்மையில் பயம் நமக்கு உள்ளதான் இருக்குது. பயம் உண்மையில் நமக்கு உள்ளதான் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னேன் பாருங்களேன், எப்பயாவது நம்மளை ஒரு நாய் துரத்தி இருக்கும், எப்பயாவது ஒரு நாய் நம்மளை துரத்தி இருக்கும், ஆனால் அது நமக்குள்ள ஒரு பயமாக இருக்கும்.
அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகிற பொழுது அந்த நாய் கட்டப்பட்டிருந்தாலும் கூட, அல்லது ஒரு கடிக்காத ஒரு அப்ராணி நாயாக இருந்தாலும் கூட, அந்த நாயை பார்க்கறது பூரா நமக்கு என்ன சொல்லணும், பக்கு பக்குன்னு பயமாக நமக்கு இருக்கும். ஏன் இப்போ சொல்லுங்க, பயம் நமக்குள்ள தான் இருக்கு. அந்த நாய் நம்மளை பயமுத்தலை, அந்த பயம் நமக்குள்ள தான் இருக்கிறது. நாம் சிந்திக்கவும் எதிர்கொள்ளவும் மறுத்த அல்லது மறந்த காரணிகளால் தான் நமக்கு பயம் உருவாகிறது. நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி, ஐயோ அது என் வாழ்க்கை நடந்துடவே கூடாது, அதை நினைச்சு நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா? எது நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ, எது என் மனசில் நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அந்த காரியம்தான் திருப்பி திருப்பி நமக்குள்ள வந்து அது நமக்கு பயமாக மாறுகிறது. அப்புறமாய் பார்த்து கொள்ளலாம், பின்னாடி பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு காரியத்தை நாம் தள்ளி போடுகிறோமோ, அந்த தள்ளி போடுகிற காரியம் நமக்கு பின்னாடி பயமாக வந்துவிடும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அப்படி தள்ளி போடுறப்போ, ஒரு காரியத்தை நம்ம தள்ளி போடுகிறப்போ அதை குறித்த அதீத சிந்தனை நமக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு சில பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு பிள்ளை வந்து வீட்டு பாடம் செய்யாமல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆசிரியரை வந்து சந்திக்காமல் அன்னைக்கு சமாளிச்சிருது. எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை வந்து ஆசிரியர்கிட்ட சொல்லத்தான் போகிறோம், என்னைக்காவது அந்த தவறு அவர்களுக்கு தெரியத்தான் போகுது அப்படின்னு நினைக்கிற பொழுது, அந்த என்னைக்கு நாம் ஒரு காரியத்தை மறைக்கிறோமோ, மறைச்சதிலிருந்து அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்களோன்னு எத்தனை நாளைக்கு தள்ளி போடுறோமோ, இத்தனை நாள்கள் பூரா நமக்கு பயத்தை தான் அதிகரித்து கொடுக்கும். நாம் பயத்தின் காரணமாக ஒரு காரியத்தை எதிர்கொள்ள தயங்குவதில்லை, மாறாக எதிர்கொள்ள தயங்குறதுனால தான் நாம பயப்படுறோம். உங்களுக்கு இருட்டை கண்டா பயமா? யூ ஃபேஸ் இட், அவ்வளவுதான். நீங்க ஃபேஸ் பண்ணிருங்க. மேடையை கண்டா பயமா? மேடை ஏறி பார்த்துருங்களே, பேசி பார்த்துருங்களே. ஒரு ஆளை குறித்து உங்களுக்கு பயம் இருக்கா? அவர்கிட்ட போய் நீங்க பேசி பாருங்களே. எதிர்கொள்ள தயங்குகிற ஒவ்வொரு காரியமும் நமக்குள் பயமாக மாறிவிடுகிறது. அதான் யோசிச்சு பாருங்க, விழுந்துடுறோமோ அப்படின்ற பயம்தான் நம்மளை பல நேரங்களில் சைக்கிள் ஓட்ட விடாமல் செஞ்சிடும். சைக்கிள் ஓட்டினா விழுகத்தாங்க செய்வோம். ஒரு முறை விழுகுவோம், 2 முறை விழுகுவோம், 3வது முறை நமக்கு அது பழக்கப்படுத்தி விடும், அல்லது நாம் அதை எதிர்கொள்ள வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை நாம் நமக்குள்ளே பெற்றுவிடுவோம். பயம் என்பது நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்கிறது. நாம் எதிர்கொள்ள தயங்குகிற காரியம்தான் நமக்கு பயமாக வருகிறது. நம்ம தள்ளி போட்டு நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த காரியத்தை குறித்து ஐயம் கொள்கிறோமோ அந்த காரியம் நமக்கு பயத்தை தருகிறது அப்படின்றத இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதையும் எதிர்கொள்ளுங்கள். ஆண்டவர் அதான் சொல்றாரு, அவருடைய சீடர்களுக்கு அதான் சொன்னார். ஏயா பயப்படுறீங்க? 2 காரியத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பயத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள், பயத்தை நீங்கள் பயமுறுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு காரியம், ஒரு சின்ன ஒரு மாதிரி போல இது செய்யப்பட்ட ஒரு காரியம் தான். ஒரு மீன் தொட்டியில், ஒரு பெரிய மீன் தொட்டி, அந்த மீன் தொட்டியை 2ஆக தடுத்து, இந்த பக்கம் நல்ல ஒரு ஆக்ரோஷமான ஒரு மீனையும், அந்த பக்கம் கட் பீஸ் மாதிரி ஒரு சின்ன சின்ன மீனையும், ஒரு கோல்டு ஃபிஷ் மாதிரி சாதுவான மீன்களையும், இந்த பக்கம் ஷார்க் மாதிரி பெரிய மீனையும் போடுறாங்க. போட்டுட்டு ஒரே தொட்டியில் நடுவில் ஒரு பார்ட்டிஷன் போல ஒரு தடுப்பு வச்சிடறாங்க. இப்போ இந்த மீனுடைய குணம் என்ன? இந்த ஆக்ரோஷமான மீன் என்ன செய்யும்? போய் தன்னை விட சின்ன மீனாக இருக்கிற அல்லது வலு குறைந்த அந்த மீனை அடித்து உண்பது அதனுடைய இயல்பு. இப்போ நடுவில் கண்ணாடி இருக்கிறதுனால இந்த மீன் அங்கிட்டு இருக்க மீனை பார்த்துட்டு வேகமாக வரும், டங்குன்னு வந்து அந்த நடுவில் இருக்கிற கண்ணாடியில் முட்டிடும், மூக்கில் அடிபட்டுரும். திருப்பி அந்த மீன் கடந்து போயிடும். திருப்பி அந்த மீன் அங்கேருந்து வந்தோன்னு வேகமாக வரும், டம்முன்னு முட்டும், மூக்கில் அடிபட்டு போயிடும், திரும்பி போகும். திரும்பி வரும், வேகமாக முட்டும், வாலில் அடிபடும், உடம்புல அடிபடும். இப்படி கொஞ்ச நாள், ஒரு வாரத்துக்கு இந்த பயிற்சியை பண்ணிவிட்டு நம்ம அந்த சோதனை செய்யக்கூடிய அந்த அறிஞர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த விஞ்ஞானி நடுவில் இருக்கிற அந்த பார்ட்டிஷனை அப்படியே எடுத்துடுறாரு. பார்த்துக்கோங்க, அந்த மீன் அங்கேருந்து வேகமாக வரும், பக்கத்தில் தாங்க அந்த மீன் நிற்கும். அந்த வலு குறைந்த அந்த மீன், ஒரு கட் பீஸோ ஒரு கோல்டு ஃபிஷ்ஷோ நிற்கிது அப்படின்னா, இந்த மீனை வேகமாக ஓடியாந்து இங்கே வந்து மீனை பார்த்துட்டு திரும்பி போயிடும். ஏன்? அது ஏற்கனவே அடிபட்டதுனால ஐயோ நமக்கு அடிபட்டுரும் அப்படின்ற எண்ணத்தை அதுக்குள்ளே வைத்து கொண்டது. அப்போ எப்போவோ நடக்கிற ஒரு காரியம் மீண்டுமாய் நடந்துரும் அப்படின்னு மனுஷன் எப்படி நினைக்கிறானோ, அதே போல தான் அந்த மீன் நினைக்குது, நம்ம போனால் மோதிடுவோம், அடிபட்டுரும் சொல்லி தனக்குள் இருக்கிற எல்லையை குறுக்கி கொண்டு தனக்குள் இருக்கிற அந்த உண்மைத்தன்மையை மறந்துவிட்டு ஒரு அடைபட்ட வாழ்க்கையை அந்த மீன் வாழுது. இதை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நம்ம ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒரு சின்ன இந்த மாதிரியை நான் சொல்லுகிறேன். மீண்டுமாக நேற்று சொன்னது போல இதுவும் ஒரு உவமை கதை தான். இயேசு சொன்ன அந்த பாணியில் கூட நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போனா ஆண்டவர் சொல்லுகிறார், பயத்தை பயமுறுத்துவதற்கு நீங்கள் அந்த பயத்தை தரக்கூடிய காரியத்தை எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இயேசு ஆண்டவர்
அவரை பயமுறுத்தக்கூடிய, அவரை அச்சப்படுத்தக்கூடிய காரியங்களை எதிர்கொண்டார். பரிசேயரை, சதுசேயரை, மறைநூல் அறிஞர்களை, ஏரோத, பிளாத்த எல்லாரையும் அவர் எதிர்கொண்டார். யாரை விட்டு ஒரு ஓடி போகலை. மோதி பார்த்துருவோம், சொல்லித்தான் பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நினைத்ததினால் அவர் பயமில்லாத ஒரு பணியை அவர் செய்தார். அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு தன்னுடைய சீடர்களையும் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கனவோட தான் ஆண்டவர் இந்த ஒரு பயிற்சியை அவர்களுக்கு கொடுக்கிறார். என்ன செய்யப்படுகிறது? படகுல பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பயங்கரமான ஒரு காற்று வீசுகிறது. எல்லாம் இறைவனுடைய திட்டமில்லாமல் அல்ல. காற்று வீசுகிற பொழுது பக்கத்து போட்டை பற்றி விவிலியம் சொல்லலை. ஆனால் விவிலியம் சொல்லுகிறது என்ன? அவரை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். வேறு படகுகளும் அவரோடு சென்றன. மற்ற படகுலாம் விட்டுருங்க. மற்ற படகுல கத்துனாங்களா, அவங்க என்ன செஞ்சாங்களா நமக்கு தெரியல. ஆனால் ஜீசஸ் போகிற அந்த படகுல என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகில் மேல் மோத தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. ஆனால் அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். படகுல நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. நான் தங்கச்சி மடத்தில் இருக்கிற பொழுது, அல்லது நான் காரங்காடு பங்கில் அந்த கடற்புற மக்களோடு இருக்கிற பொழுது என்னையெல்லாம் கடலில் கூட்டி போயிருக்காங்க, நான் பார்த்துருக்குறேன். அப்போ கடலில் மோத அந்த முன்னாடி தான் அந்த தண்ணி அடிக்கும். ஏன்னா அந்த முன்பகுதி தான் என்ன செய்யும், அதை எதிர்த்து போகிறதுனால முன்னாடி தண்ணி அடிக்கும். பின்னாடி இருக்கவங்களுக்கு அவ்வளோ தூரத்தில் அவ்வளோ சீக்கிரமாக தெரியாது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜீசஸ் ஆண்டவர் பின்னாடி உறங்கி கொண்டு இருக்கிறார். நான் 2 விதமாக பார்க்குறேன். முதல் காரியம் என்னென்னா, அவ்வளோ பெரிய இறைச்சலுக்கு மத்தியிலையும், அஸ் அ ஹியூமன் பீயிங், அவ்வளோ பெரிய இறைச்சலுக்கு மத்தியிலையும், அந்த வாட காற்றுக்கு மத்தியிலையும், அந்த அலைகிற போட்டு இப்படி அலைஞ்சு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்போ தூங்குறதுக்கான ஒரு இன்னைக்கு நம்ம சொல்கிறேன் இல்லையா, எனக்கு தூங்குறதுக்கான எந்த ஒரு சரியான வசதியில் அவருக்கு இல்லை. இன்றைக்கி நம்ம படுக்கும் போது பெட்டு போடுறோம், நம்ம ஏசி போடுறோம், சத்தம் இல்லாமல் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம், நல்ல தலையனை எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் இருந்தால் தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில பேருக்கு பாருங்களே, ஏசி போட்டு நம்ம நல்ல பெட்டு வச்சு அமைதியான ஒரு சூழல் வச்சு நல்ல ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விடி லைட்டு போல் ஒரு லைட்டு போட்டு எல்லா சூழல் இருந்தால் கூட ஒரு சில பேர் தூக்கம் வராது. ஆனால் ஜீசஸ் இங்கே தூங்குறாரு பாருங்களேன். இந்த இடத்துல நான் ஜீசஸை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு சௌரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சீடர்கள்லாம் கத்துறாங்க. அதுக்கு முன்னாடி சீடர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அலை டம்மு டும்னு அடிக்குது, போட்டு அப்படியே அலைக்கழிக்கப்படுகிறது, வாட காற்று அடிக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸுமே ஜீசஸை ஒன்றுமே செய்யலை. மனுஷன் நிம்மதியாக தூங்குறாருங்க. காரணம் என்ன தெரியுமா? வெளியில் தான் அலை அடிக்குது, அவர் மனசு சாந்தமாக இருக்குது. 2வது காரியம், நாளெல்லாம் உழைச்சிருக்காரு. உழைத்த உடம்பு ஓய்வை தேடுகிறது. ஆண்டவரும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார், நிம்மதியாக தூங்குறார். மனசுக்கும் ஓய்வு கொடுக்குறாரு, உடலுக்கும் ஓய்வு கொடுக்குறாரு. யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இன்றைக்கி எத்தனை பேருக்கு நமக்கு தூக்கம் இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறோம். ஐயோ படுத்தா தூக்கமே வர மாட்டேன்னு ஃபாதர், தூக்க மாத்திரை எவ்வளோ நாளைக்கு தான் ஃபாதர் நான் போடுறது, எனக்கு என்ன செய்யறனே தெரில ஃபாதர், நான் ரெகுலராக யோகா தான் ஃபாதர் பண்ணுறேன், டெய்லி வாக் போகிறேன் ஃபாதர், சாப்பாடெலாம் லிமிட்டாக தான் ஃபாதர் சாப்பிட்றேன், எல்லாமே சரியாக இருக்குது ஃபாதர், படுத்தா தூக்கம் வர மாட்டேன்னுது. உடம்பு நல்லா இருக்குது, வாக் போகிறீங்க, தியானம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, தூக்கம் வரல, மனசு நல்லா இல்லை. இது எல்லாமே இருக்குது, ஆனால் உழைப்பு ஒழுங்காக இல்லை அப்படின்னா அந்த உடல் சோர்வடைந்தால் தானே நமக்கு ஓய்வே கேட்கும். ஆனால் ஜீசஸ் பாருங்களேன், அன்னைக்கு பூரா உழைக்கிறார், நாள் பூரா உழைச்ச மனுஷர் நிம்மதியாக தூங்குறார். நமக்கெல்லாம் இது ஒரு பாடம். நல்லா உழைப்போம், நல்லா தூங்குவோம். ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு சிந்தனை இருக்கும். என்ன அப்படின்னா, உழைப்பை குறைத்தால் ஊதியத்தை பெருக்கலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அல்லது அதுவும் தவறான ஒரு காரியம்தான். நல்ல உறக்கம் ரொம்ப அவசியமானது. ஜீசஸ் அந்த இடத்த வெளிப்படுத்துகிறார். இப்போது பயத்தை பாருங்களேன், அந்த சீடர்கள் அலறி அடித்து கத்துகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு கேட்கலையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி புலம்புகிறார்கள். ஆண்டவரப்போ எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட பிறகு அவர்களை பார்த்து கேட்குறார், ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறார். நான் உன்னோடு இருக்கையில் உனக்கு ஏன் பயம் அப்படின்ற வார்த்தையை கேட்குறார். அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, நானும் உங்களுக்கு சொல்கிறேன். பைபிளில் கிட்டத்தட்ட 365 முறை அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள் அப்படின்ற வார்த்தை நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 77:2 சொன்னாம், துன்ப வேளையில் என் தலைவரை நாடினேன், அவர் எனக்கு செவிசாய்த்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். திருப்பாடல் 86:7 என் துன்ப நாளில் உன்னை நோக்கி மன்றாடினேன், நீரும் எனக்கு பதிலளித்தீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏகப்பட்ட வசனம் சொல்ல முடியும். அதுபோல் திருப்பாடல்
பாடல் 50:15, துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை நான் காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். ஏகப்பட்ட இடங்கள் ஆண்டவர் இந்த துன்பத்தின் வேளையில், இக்கட்டான நேரில், இடுக்கன் வேளையில் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்ற சொல்லிகிட்டே வர்றாரு. இப்போது அந்த சீடர்கள் இவ்வளோ பெரிய இந்த மாதிரி ஒரு புயல் அடித்த உடனே இவ்வளோ பெரிய மனிதர் நம்மோடு இருக்கிறாரு அப்படின்றத சுத்தமாக அவங்க மறந்தே போயிடுறாங்க. அதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, கண்டிக்கிறார் அப்படின்னு நாம் பார்க்குறோம். இது அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட்டு வாசகத்தோட இன்னைக்கு முதல் வாசகத்தோட கொஞ்சம் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பயப்பட வேண்டிய காரியத்துக்கு இன்னைக்கு நாம் பயப்படுறதில்லை, பயப்பட தேவையில்லாத காரியத்துக்கு நாம் பயப்படுறோம். பயப்பட வேண்டியது எதுக்கு? ஆண்டவருக்கு பயப்படணும். ஆன்மாவை கொல்லக்கூடிய, ஆன்மாவை அழிக்கக்கூடிய காரியங்களுக்கு நாம் பயப்படணும். அன்றன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இந்த ஆன்மாவை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்களை, சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய காரியங்களை குறித்து பயத்தோடு நாம் இருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஆனால் பயப்பட வேண்டாத காரியம் என்ன? சாதாரண இந்த இருட்டு, இந்த தண்ணிக்கு பயப்படுறது, அல்லது யாரோ சில மனிதர்களை பார்த்து பயன்படுறது, நாய்க்கு பூனைக்கு பயப்படுறது, இடிக்கு பயப்படுறது, மலைக்கு பயப்படுறது, இதெல்லாம் பயப்பட வேண்டிய காரியம் அல்ல. இவையெல்லாம் எதிர்கொள்ளப்பட வேண்டிய காரியங்கள். ஆனால் யாருக்கு பயப்படணும்? ஆண்டவருக்கு பயப்படணும். கடவுளுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், பயப்படாத மனிதன் சொல்ல முடியாது, பயப்படாத நிலையில் இருக்கிற பொழுது அப்புறம் கடவுளை ஏற்றுக்கொண்டார். அவர் கடவுளை நினைத்து கடவுளை குறித்த பயம் இல்லாமல் இருந்த நேரத்தில் அவர் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சார் அப்படின்றதான் நேற்றைய வாசகத்தில் தாவீதை பற்றி பார்த்தோம். இன்னைக்கும் அதே பகுதியுடைய தொடர்ச்சியாகத்தான் பார்க்கிறோம். தாவீது நினைக்கிறான், நம்மளை யாருமே பார்க்கல, நம்ம இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் யாருக்குமே தெரியல, உரியாவை நம்ம கொன்னுட்டோம், அவருடைய மனைவியை நாம் அபகரித்து கொண்டோம் அப்படின்னு அவன் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாத்தான் மூலமாக ஆண்டவர் தாவீதை தொடுகிறார். நாத்தான் யதார்த்தமாக ஒரு மனிதர் போல வந்து தான் தாவீதுட்ட ஒரு சின்ன கதை போல தான் ஆரம்பிக்கிறார். ஐயா, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஐயா, நீ நல்லா கேளு. ஒருத்தர் ஒரு ஏழை ஒரு ஆடு வச்சுருந்தானா, அதுபோல் ஒரு பணக்காரனும் நிறைய ஆடு வைத்திருந்தானாம். அந்த பணக்காரனுக்கு ஒரு நாள் விருந்தாடி வந்தாங்களாம். உடனே அந்த பணக்காரன் என்ன செய்கிறான், தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த ஏழை தான் தூக்கி கொஞ்சி வளர்த்த அந்த ஆட்டுக்குட்டியை அவன்கிட்ட தெரியாமல் அவனை மிரட்டி வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சிடறாரு, அதை விருந்து படைச்சிடறாரு. இது சரியா அப்படி சொல்லி கேட்குறாரு. இன்னும் தாவீது பயங்கர வேகமாக சொல்கிறாரு, என்ன சரியா, இது எப்படிங்க சரியாக போகும்? ஒரு ஆட்டுக்கு 4 ஆடை அவன்கிட்ட வாங்கி கொடுக்கணும், 1க்கு 4 மடங்கு அவன் கொடுத்தாதான் அது சரியாகும் அப்படின்னு சொன்னாராம். உடனே நாத்தான் கேட்டாராம், அந்த பணக்காரன் யார் தெரியுமா, அது நீந்தாயா அப்படின்னு அவர் சொன்னாராம். பார்த்துக்கோங்களேன், கடவுள் பயமில்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அப்போ நாத்தான் சுட்டி காட்ட பிறகு கடவுளுடைய அன்பு, ஐயோ ஆண்டவருக்கு எதிராக அவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டனே அப்படின்ற பய உணர்வு அவருக்குள் வருகிறது. நம்ம யாருக்கு பயப்படுறோமோ பயப்படலையோ கடவுளுக்கு பயப்படணுங்க, கடவுளுக்கு பயப்படணும். ஏன் அப்படின்னா, நாம் இன்னைக்கு ஒரு எலியை பார்த்து பயப்படுறோம், நாயை பார்த்து பயப்படுறோம், ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுறோன்னா அவங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. ஆனால் என்றென்றைக்கும் வாழக்கூடியவர், நித்தியத்தையும் வென்ற ஒரே கடவுள் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு நாம் பயந்தே ஆக வேண்டும், அவருக்கு நாம் பயந்தே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். அவர் எனக்காக இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் அப்படின்னும் போது அவருக்கு நம்ம பயந்தோம் அப்படின்னு சொன்னால், பயம் அப்படின்னும் போது அப்படியே கையை கட்டிட்டு இப்படி வாத்தியாருக்கு பயப்படுற மாதிரி நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லலை. அவருக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரிந்திருந்தால் போதும். இயேசு ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எதெல்லாம் என்னுடைய ஆன்மாவை அழிக்கும் என்று அவர் நினைக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவுக்கு பிடிக்காது. என் பிள்ளைக்கு எதெல்லாம் தீங்கு செய்யுமோ அதெல்லாம் எப்படி ஒரு தகப்பனுக்கு பிடிக்காதோ அதே போல ஒரு தகப்பனாய் என் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னால் என் ஆன்மாவை கொல்லக்கூடிய காரியங்களை அவர் அருவருக்கிறார், அதை குறித்து நான் பயப்படணும். ஐயோ அந்த காரியம் பக்கத்தில் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பய உணர்வு நமக்கு எப்போதும் இருக்கணும். பயத்தை பயமுறுத்துங்கள். எந்த பயத்தை பயமுறுத்தணும்? அழியக்கூடிய காரியங்கள், இந்த உடலை துன்புறுத்தக்கூடிய காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள். அந்த பயத்தை பயமுறுத்துங்க. எல்லா புனிதர்களும் அதான் செஞ்சாகிறது. அனைத்து புனிதர்களும் செய்த காரியம் என்ன? இந்த உடலை கொல்லக்கூடியவனுக்கு ஏன் நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? அவனை பயமுறுத்தீர்கள். ஆனால் ஆன்மாவை கொல்லக்கூடியவனை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? அந்த பயம் நமக்குள் இருக்க வேண்டும். அழிந்து போகக்கூடிய இந்த உடலை துன்புறுத்தக்கூடிய காரியங்களை குறித்து நாம் ஒருபோதும் பயப்படவே கூடாது. வாழ்க்கையில் நிறைய எப்படி அந்த போட்டு, அந்த படகு எப்படி அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டதோ, அலைகள் மோதியதோ, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க தான் போகிறோம், சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். எத்தனை புலம்பல்கள், எத்தனை கண்ணீர் எல்லா நேரம் நம்மோடு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதெல்லாம் நம்ம சமாளிக்கணும். அந்த பயத்தை நம்ம பயமுறுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஏழ்மையை, வறுமையை, அடுத்தவருடைய அவப்பெயரை, அவர்கள் சொல்லக்கூடிய இகழ்ச்சியான வார்த்தைகளை, நோயை, இதெல்லாம் நம்ம போராடணும். அதை குறித்த பயம் நமக்குள்ளே வரக்கூடாது. அப்படின்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் தான் பயத்தை பயமுறுத்த முடியும்.
அதே நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் பயப்படணும். இப்படி ஒரு வரியில் நான் சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்தால் மட்டுமே பயத்தை உங்களால் பயமுறுத்த முடியும். நீங்கள் கடவுளுக்கு பயப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற சிறு சிறு காரியங்கள் கூட உங்களை வென்றுவிடும். நீங்கள் பயந்தாங்கோழிகளாக, நாம் ஒருமையில் சொல்லக்கூடாது, நாம் பயந்தாங்கோழிகளாய் மாறிவிடுவோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பொழுது பயத்தை வெல்லக்கூடிய ஆற்றலை, பயமுறுத்தக்கூடிய வல்லமையை, துரத்தை, தீரத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்படின்ற ஒரு சிந்தனையோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். கத்தோலிக்க திருகவை நம்மை பயமில்லாத ஒரு பிள்ளைகளாக, இறைவனுக்கு பயந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக வாழ இந்த நாளில் இந்த இறைவார்த்தைகள் மூலமாக அழைப்பு கொடுக்கிறது. இறைவனுடைய அழைப்பை ஏற்போம், இறைவனுடைய வார்த்தையோடு பயணிப்போம். ஆமென்.